ஸோ இன்றைக்கி மன்னார் பயணம் முடிஞ்சது. அடுத்து நாங்கள் வந்து ஜஃப்னா தான் போக போகிறோம். ஸோ வாங்க என் கூட ஜஃப்னா போயிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் டைம் தான் போகிறேன். நான் வந்து செப்டம்பர் லாஸ்ட் மந்த்தும் வந்திருந்தேன். ஸோ திரும்ப போய் பார்க்கலாம். ஹலோ, நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி 2 days மன்னாரில் கழிச்சிட்டு ஜஃப்னா போகலான்னு தான் இருக்கோம். அது போகணுன்னா நாங்கள் வந்து தலைமன்னாருக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ வாங்க என் கூட தலைமன்னார் போகலாம். ஸோ தலைமன்னார் வந்தால் நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா சேரும் மாதிரி ஒரு பிரிட்ஜ் செய்திருக்காங்க. பட் அந்த பிரிட்ஜில் வேலை வந்து பாதிக்கு தான் செய்திருக்காங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் அண்ட் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது. ஸோ இங்கே வந்து டேஞ்சர் ஸோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கேருந்து யாருக்கும் அந்த பக்கத்துக்கு போக முடியாது. ஸோ நான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சீனரி இருக்குது. இந்த பாலத்து வேறு இந்த கொக்குகள் வந்து இப்படி நிற்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோஸை பார்க்குறத விட நீங்கள் வந்து வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஸோ அடுத்து நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜஃப்னா போகலான்னு தான் இருக்கும். ஸோ வாங்க தலைமன்னாரை கொஞ்சம் அங்கே சுற்றி பார்க்கலாம். இங்கே இருக்க அடுத்த ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரெயின் பாதை, அதாவது ட்ரெயின் போகிறதுக்காக ஒரு பாதை செய்து வச்சுருக்காங்க. அதுவும் இன்கம்ப்ளீட்டட். ஸோ அதுவும் வந்து மன்னார்லேருந்து அது ஸ்ரீலங்காவில் மன்னார்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அதை வந்து அவங்க முயற்சி செய்திருக்காங்க. பட் அதுவும் பாதியில் நின்று போய் கிடக்கு. ஸோ நான் நினைக்கிறேன் இதெல்லாம் செய்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட் வந்து சாக்லேட் ஒன்று தந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு போகிற வரையில் சோளம் அண்ட் மாங்காய் இருந்தது. அதொன்றும் வாங்கிட்டு நாங்கள் வந்து நம்ம ஜஃப்னா போகிறதுக்கு போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப மழையாக இருந்தது. ஜஃப்னா கிட்டே ஆகும்போதே ரொம்ப மழையாக இருந்தது, காற்று மழையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த கிளைமேட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் ஜஃப்னா வந்துட்டோம். அண்ட் ஜஃப்னாவில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல செய்ய போகிறது என்ன அப்படின்னா சாப்பிட தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து மன்னாரில் மார்னிங் சாப்பாடு எடுத்துகிட்டு பிறகு ஜஃப்னா வந்து லன்ச் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ சேலம் பிஆர் பிரியாணி அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க நான் ரொட்டி சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ அதனால் நாங்கள் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு குலாப் ஜாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் காடமம் டீ எடுத்திருந்தோம். ஸோ இது முடிச்சு நாங்கள் வந்து ஜஃப்னா ஃபோர்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோர்ட்டுக்கு போகிறச்சே நீங்கள் வந்து ஃபாரினர்ஸ்க்கு, ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு, சின்னவங்களுக்கு, பெரியவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ டிக்கெட் எடுக்கணும். நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் ஃபோர்ட்டுக்குள்ளே போகணும். ஃபோர்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த சார்ஜ் அவங்கக்கிட்ட எடுக்கிறாங்க, ஒரு ஸ்மால் அமௌண்ட். ஸோ இதுதான் ஜஃப்னா ஃபோர்ட். ஸோ ரொம்ப க்ளீனாக இருந்தது. நிறையா பேர் வந்து இதை பார்க்க வந்துருந்தாங்க. அண்ட் இதுதான் உள்ளுக்கு விநாயகர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. என்டரான உடனே ஃபோர்ட் பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் ஏர்லியாக யூஸ் பண்ண யுத்தத்துக்கான யூஸ் பண்ண சில ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஃபாரினர்ஸ் நிறையா பேர் வந்துருந்தாங்க. அண்ட் நிறையா புக்ஸ் இருந்தது எனக்கு. அண்டு ஜஃப்னா ஃபோர்ட்டில் ஹிஸ்ட்ரியை பற்றி இப்படி போட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜஃப்னா வந்து எந்தெந்த இடத்த விசிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மேப் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்தா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம் நாங்கள் வந்து எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ரொம்ப கூலாக இருந்தது இந்த இடம். ஸோ அதனால் நான் நிறைய இடத்துல இருந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்டு இந்த லொக்கேஷனை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ரொம்ப பழையதான ஒரு லொக்கேஷன். அண்ட் இதில் இருக்க கற்கள், இந்த
இதில் வந்து சிறைச்சாலை மாதிரி செய்து வச்சுருக்காங்க, சிறை கைதிகளை போடுறதுக்காக. அண்டு இதில் இருக்க பிளான்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது இதை வந்து அப்படி அதில் மிதிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருக்காங்க. ஸோ இது ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷன். இங்கேருந்து பார்க்குறச்சு உங்களுக்கு சன்செட் சன்ரைஸ் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அடுத்து நாங்கள் ஜெஃப்னா ஃபோர்ட்லேயே பின்னாடி இன்னொரு இடம் இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் போகிறோம். இப்போ நான் இதை போயிட்டு வந்தது ஒரு சிறைச்சாலை. ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த வழியில் போனால் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு குயின்ஸ் குவார்ட்டர்ஸ், அதாவது ஒரு குயின் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுவும் வந்து செங்கற்காலால் தான் செய்திருக்காங்க. குயின்ஸ் ஹவுஸ் அப்படி தான் சொல்கிறது இந்த இடத்த. ஸோ இது வந்து அந்த காலத்தில் இருந்த ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக செய்து வச்ச ஒரு இடம் அப்படின்னு தான் போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து உள்ளுக்கு போக முடியாது, அது வந்து கயிறு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நம்ம வெளியிலேருந்து தான் இதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்குறது. ஃபோட்டோ விட ஆர்கிடெக்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் அரளிய மரங்கள் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி உடைஞ்சி போன சில தலைமைகள் இந்த மாதிரி கீழே அவங்க போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு அதையும் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம தங்குற இடத்துக்கு தான் போக போகிறோம். தங்குற இடத்துக்கு போக முன்னாடி நாங்கள் வந்து கீல்ஸ்க்கு போயிட்டு நைட்டுக்கு ஏதாச்சும் சாப்பிட எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம். ஜெஃப்னா கீல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தி மீல்ஸ், அதாவது ஜிம் போகிறவங்களுக்கு தேவையான மீல்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் டோனட் தான் எடுத்துருந்தோம். அண்ட் சிப்ஸ் ஐட்டம்ஸும் வேண்டி இருந்தோம்.